Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக் தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்டு வருகிற தேவ ஊழியர். அப்போஸ்தலர் அழைப்பை பெற்ற இவர் கடந்த 11 ஆண்டுகளாக பெட்ரா சுவிசேஷ விடுதலை சபையின் ஸ்தாபகராகவும் மேய்ப்பராகவும் பணியாற்றிக் கொண்டு வருகிறார். இவருடைய தலைமைத்துவத்திற்கு கீழாக அநேக ஊழியர்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறார்கள். அநேக திருச்சபைகளும் தேசமெங்கும் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் விசேஷித்த தேவனுடைய அபிஷேகத்தின் மூலமாய் பிசாசின் கட்டுகளில் இருந்தும் பொல்லாத ஆவியின் வல்லமைகளில் இருந்தும் விடுதலை ஆக்கப்பட்டு குடும்பங்கள் கட்டப்பட்டு வருகின்றது. அநேக புதிய ஆத்துமாக்களுக்கு தேவனுடைய சுகமளிக்கிற வல்லமையையும் விடுதலையின் வல்லமையையும் தீர்க்க தரிசன வல்லமையையும் வெளிப்படுத்தி அற்புத அடையாளங்களின் மூலமாக சுவிசேஷத்தை வல்லமையாக பிரசங்கித்து வருகிறார். விசேஷமாய் 5 வித ஊழியங்களில் தேவன் தேவ மனுஷன் மோசஸ் மெல்கிசேதேக்கை பயன்படுத்தி வருகிறார். சபையை ஸ்தாபிக்கின்ற ஒரு அப்போஸ்தலராகவும் சபையை மேய்க்கின்ற ஒரு மேய்ப்பராகவும் பெட்ரா வேதாகம கல்லூரியின் போதகராகவும் தேசங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசியாகவும் மற்றும் சுவிசேஷகத்தை அறிவிக்கின்ற ஒரு சுவிசேஷகராகவும் உலகமெங்கும் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார். நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவனே சையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவனே சையா. எனக்காக சிலுவையில் நீர் மறுத்தீர் ஆண்டவரே, எங்களுக்காக திரு ரத்தம் நீர் சிந்தினீர் ஆண்டவரே. அப்பா உம்முடைய ரத்தம் ஆண்டவரே எங்களுக்காக முழுதுமாய் கொட்டி தீர்த்தீரே. நாங்கள் எப்படி என்று உமக்கு நன்றி சொல்வோம் ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஓ நன்றி ராஜா. எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீர், எனக்காக சிலுவையில் நீர் மரித்தீர், எனக்காக திரு ரத்தம் நீ சிந்தினீர். நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவனே சையா, எனக்கு நீரே வழி, நீரே சத்யம், நீரே ஜீவனே சையா. ஒரு தாய் தேற்றுவது போலே நேச தேற்றுவா, ஒரு தாய் தேற்றுவது போலே நேச தேற்றுவா, மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. ஒரு பாஸ்டரு
கை வைத்து ஒரு பிசாசம் 3 மணி நேரமா தரத்திட்டு இருக்கிறார். அந்த பிசாசும் போகிறாதா இல்லை, வெறும் ஓட்டி 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 ஒன்றும் விலகலை. உடனே 3 மணி நேரம் கழிச்சவனை தான் அந்த பாஸ்டருக்கு தெரிஞ்சிச்சான், ஆவியில இது மென்டல். ஆவின்னு எத்தனை மணி நேரமா துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுவே சொல்லுதான், ஏய் இங்க வா அப்படின்னா வரேன் அப்படின்னு வருதான். எல்லாரும் இந்த முழங்கால் போட வைங்க அப்படின்னாக்கா அதுவே தான் யாரும் போட, நானே போடுறேன்னு தான். அது ஆவியில் அது என்னது, மென்டலி he is affected. ஐயா சில நேரம் சில ஆவிக்குரிய கண்கள் நமக்கு இல்லட்டா பிரச்சனை ஒண்ணு, ஆனா நம்ம ஒண்ணுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருப்போம். இன்றையிலிருந்து நீங்க வேரை பிடுங்கி எறிய வேண்டும். You have to look after the roots, not the fruits. இந்த வியாதி என்ன வியாதி அதை பார்க்க கூடாது. இந்த வியாதிக்கு கீழே எங்க ரூட், எதனால இந்த வியாதி இங்க வந்துச்சு அப்படின்ற ரூட்டுக்கு டிராவல் பண்ற ஒரு ஸ்பிரிச்சுவல் ஐஸா கர்த்தருடைய பிள்ளைகளாகிய ஒரு சிலருக்கு தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு இரவு கண்ணை திறப்பார். அப்படின்னா நீங்கள் விடுதலையான மகிமையான ஒரு கிறிஸ்தவ ஜெயம் பெற்ற வாழ்க்கையை வாழுவீர்கள் ஐயா. You will live. Why you have to worry it? குழம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நீங்க ஆராதிக்கிற தேவன் இஸ் a supernatural God. Hallelujah. சொல்லுங்க supernatural. இயற்கைக்கே அப்பாற்பற்றமான காரியங்களை செய்கிற ஒரு தெய்வமாவார். ஆமென். அடுத்த ஒரு காரணத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். Why sickness? இன்றோடு இந்த சப்ஜெக்டை முடிக்க போறோம். யோபு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் தொடங்கி 10வது வசனம் வரை. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். நல்லா கவனிங்க. எப்ப பார்த்தாலும் நான் ஒரு செய்தியை கேட்பேன், கர்த்தர் யோபுக்கு வியாதியை கொடுத்தார் என்று. நோ, பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, நோ. ஏங்க ஆண்டவரை கெட்டவராகவே காமிக்கிறீங்க? பக்கத்தில் கேளுங்க, ஏன் ஆண்டவரை கெட்டவராகவே காமிக்கிறீங்க? ஆண்டவர் யோபை அடித்தார், ஆண்டவர் யோபை நொறுக்கினார், ஆண்டவர் யோபை. நீங்க கரெக்டா படிக்கணும். வியாதி யார் கொண்டு வந்தது? திரும்பி படிங்க. அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு, சரி, யோபின் உள்ளங்கால் தொடங்கி, யோபினுடைய உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். இங்கே வாதித்தது யாரு? சத்தமா பேசுங்க. இவனை வாதித்தது யாரு? நல்லா விளங்கிக்கணும். யோபை தேவன் வியாதிப்படுத்தல, யோபுக்கு வியாதியை கொண்டு வந்தது சாத்தான். But God took that as an opportunity to test Job. தேவன் அந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டார் யோபை சோதித்து பார்க்க. உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், கர்த்தருக்கு பயந்தவனா என்று சாட்சி பெற்றவனை சோதிக்க தேவன் அந்த தருணத்தை பயன்படுத்தினார். ஆனால் கர்த்தர் அவனுக்கு வியாதியை தரவில்லை. விளங்கினவர்கள் கை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இனிமேல யோபுக்கு கர்த்தர் தான் வியாதியை கொண்டு வந்தாரு, யோபுக்கு ஆண்டவர் தான் அப்படி சொல்லவே கூடாது. சாத்தான் தான் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் யோபினுடைய சரீரத்தை வாதித்தது. ஆனாலும் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? கொஞ்ச நேரம் அவனுக்கு இடம் கொடுத்தாலும் சோதனையில் இவன் ஜெயம் எடுத்த பொழுது அவனுக்கு சுகத்தை கொடுத்தவர் கர்த்தர். யோபு 42ஆம் அதிகாரத்திலே அவன் சொஸ்தம் அடைகிறான். அவன் இழந்ததை எல்லாம் இரட்டத்தனையாய் பெறுகிறான். அவன் மீண்டும் பலனடைகிறான். அவன் மீண்டும் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இதையெல்லாம் யார் செஞ்சது? சத்தமா சொல்லுங்க. யோபினுடைய பின் நாட்களை ஆசீர்வதித்தது யாரு? சுகமாக்குனது யாரு?
அவர் சுகம் கொடுக்கிறவர், வியாதியை கொடுக்கிறவர் அல்ல. கையை உயர்த்தி ஹalleluya. ஆகவே நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, இது ஒரு பிசாசினுடைய தாக்கம். ஆமென். இன்னும் கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். சில நேரம் வியாதி எதற்கு வரும்னா, நம்மளை சீர்திருத்துவதற்காக. எல்லாரும் சொல்லுங்க, எதற்காக? டிசிப்ளின் பண்றதுக்காக. அதுவும் எதனால அவர் சிட்சிக்கிறாராம்? அன்பின் நிமித்தம் சிட்சிக்கிறாராம். ஆமென். அவர் சிட்சித்தாலும் அதுல என்ன இருக்கு? எல்லாரும் பக்கத்துல சொல்லுங்க, இயேசு சிட்சித்தாலும் அதுல என்ன இருக்கு? அன்பு. அடிச்சாரு, குத்துனாரு, எத்துனாரு, அவர் உடைச்சு நொறுக்கிட்டாரு, அப்படிலாம் இல்ல. அவரோ என்னை சிட்சித்தாலும் அவர் என்னை நேசிக்கிறபடினாலே சிட்சித்தார். ஒரு அல்லேலூயா போடுங்க பார்க்கலாம். நீங்களும் நானும் சில நேரம் வியாதிப்படும் பொழுது you have to recognize your mistakes. எங்க தவறுனீங்க, எங்க கர்த்தர் இன்னும் சீர்திருத்த விரும்புறார்ன்றதை கண்டு அறிவீங்கன்னா நீங்க சுகமாகி விடுவீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பார்க்கலாம். ஆண்டவர் இயேசு உங்கள் வியாதியை சுகமாக்குகிறவரே தவிர அவர் வியாதியை கொடுக்கிறவர். ஆகவே தான் அவருக்கு ஒரு பெயர், நானே உங்கள் பரிகாரியாகிய. தட்ஸ் ஆல். இயேசு கிட்ட சுகம் மட்டும்தான் இருக்கு. ஐயா, இயேசு கிட்ட சுகம் மட்டும்தான் இருக்கு. ஐயா, இயேசுவுக்கு காயம் கட்டத்தான் தெரியும். ஐயா, என் இயேசு நல்ல சமாரியன். ஐயா, அவருக்கு எண்ணெய் ஊத்த தெரியும், காயத்தை ஆற்ற தெரியும், காயத்தை கட்ட தெரியும், கட்டி அவனை வழி அனுப்ப தெரியும். என் இயேசு குணமாக்குகிற வைத்தியர். நீங்க வியாதின்னு அவர்கிட்ட தைரியமா வரலாம், ஏன்னா அவர் சுகம் கொடுக்கிறவர். இன்னைக்கு சில கிறிஸ்தவர்களுக்கு இந்த வெளிப்பாடு இல்ல. கர்த்தர் தான் இந்த வியாதியை கொடுத்துட்டாரு. ஏங்க, வியாதி அவர் கொடுக்கணும்னா அவர் சிலுவையில் ஏறினதே தப்பானதாயிரும். Because he shed the blood, he crucified in the cross that we might be healed. நாம் சுகம் அடையத்தானங்க அவர் சிலுவையில் ஏறினாரு. ஆகவே ஆண்டவர் இயேசுவினிடத்தில் பரிபூரண சுகம் உண்டு. சொல்லுங்க, இயேசுவினிடத்தில் பரிபூரண சுகம் உண்டு. சரி, இந்த வியாதியெல்லாம் இயேசு சுகமாக்குறாரு. ஏன்? பக்கத்தை தட்டி கேளுங்க, ஏங்க உன்னை சுகமாக்குனாரு? சிலருக்கு பெரிய வியாதியிலேருந்து சுகமாய் வந்திருப்பீங்க, சில சின்ன சின்ன வியாதியில சுகமாய் வந்திருப்பீங்க. ஆனா ஏங்க அவர் சுகமாக்குறாரு? ஏன் இவர் சுகத்தை விரும்புறாரு? ஏங்க அவர் சுகம் அடையும் பொழுது அதுல அவர் அதிக விருப்பமா இருக்கிறாரு? அப்படியும் அமைதலா இராம எங்களை போல ஊழியக்காரர்களை அங்கும் இங்கும் ஆண்டவர் எழுப்பி, ஏன் உங்களை கூட இந்த ராத்திரி வேளையில சிலரை எழுப்பி அநேகரை சுகமாக்குகிற ஒரு ஊழியத்திற்கு எழுப்ப போகிறாரே, எதற்கையா? Why he wants to heal? எதற்காக அவர் உங்களை சுகமாக்கணும்? எதற்கு உங்களை சுகப்படுத்துகிறவர்களாக மாற்றணும்? இயேசு தன் வாழ்நாள் எல்லாரையும் அநேகரை சுகமாக்கிட்டு மத்தேயு 10ஆம் அதிகாரம் 1 வசனத்துல சீசர்கள் எல்லாம் கூப்பிட்டு அவர்கள் கையில வியாதிகளை சொஸ்தமாக்க, நோய்களை குணமாக்க, பிசாசுகளை திரட்ட என்ன செய்தாராம்? தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்தாராம். இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு கொடுக்க போறார். நீங்கள் வாஞ்சித்தால், நீங்கள் கர்த்தருக்கு மகிமைப்பட எழும்பினால்,
நீங்கள் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய விரும்பினால், நீங்கள் அது மேல ஆசையாயிருந்தால், I tell you this night is for you. You will receive the power to heal the people. ஏங்க அவர் சுகமாக்குறாரு? ஒரு பெரிய ரீசன் இருக்கு. அதை மட்டும் சொல்லிட்டு ஜெபம் பண்ண போறேன். யோபின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அவர் அவனோடே வழக்காட சித்தமாய் இருந்தால், அவர் அவனோடே வழக்காட சித்தமானார் இருந்தால் 1000ல் 1 அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே. அவர் இருதயத்தின் ஞானம் உள்ளவர், பலத்தின் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர், பலத்தில் பராக்கிரம் உள்ளவர். அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார்? அவர் பர்வதங்களை சடுதியாய் பேர்க்கிறார், தம்முடைய கோபத்தில் அவைகளை மன்னியுங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். யோவான் 11:4. மன்னியுங்கள், வாசிக்கலாம். யோவான் 11:4. இயேசு அதை கேட்ட பொழுது இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது. தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். வியாதி சுகமாகும் போது இயேசு என்ன செய்யப்படுவாரா? எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க. அவருக்கு மகிமை உண்டாகும். அவருக்கு மகிமை உண்டாகும்படியாகத்தான் சில வியாதிகள் உங்க சரீரத்தில் இருக்கு. அது சுஸ்தம் அடையும் போது, அதுவும் இயேசுவே அதை சுகமாக்கும் போது, பல இடங்களுக்கு போயும் யாராலும் சுகமாக்க முடியாத பொழுதிலும் இந்த இயேசு ரட்சகர் குணமாக்கினார் என்று நீங்கள் சாட்சி சொல்லுவதன் மூலமாக அவர் நாம மகிமை அடைகிறதே. அதற்காகவே சுகத்தை அவர் தருகிறார். That's the only reason that God heals people, for his glory, for his glory. அவர் நாம மகிமைப்பட இன்றைக்கு இரவு நீங்களும் சுகமாகுவீர்கள். இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அபிஷேகம் பண்ணி அநேகரை சுகமாக்க வைக்க போகிறார். உங்க மூலமா ஜீசஸ் என்கிற நாமம் மகிமை அடைய போகிறது. ஐயா, நாட்கள் வருகிறது, பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் வியாதிகளை சொஸ்தமாக்குகிறார்கள் என்ற காலம் முடிந்து, விசுவாசிகளும் கர்த்தர் மாம்சமான யாவர் மேலும் தம்முடைய ஆவியை ஊற்றி ஜனங்களை தெருக்களிலே, ஹாஸ்பிட்டலிலே, எங்கெல்லாம் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக புறப்பட்டு போய் அநேக வியாதியஸ்தர்களை தொட போகிறீங்க, சொஸ்தமாக்க போறீங்க. இயேசு ஜீவிக்கிறார் என்று அநேகர் அறிக்கையிடும் நாட்கள் வருகிறது. நீங்கள் அதை விசுவாசியுங்கள். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை யூஸ் பண்ணுவார். இந்த 2 வாரமும் நான் இதை பேச காரணம், முத வாரத்தில் கர்த்தர் அநேகருக்கு சுகம் தந்தார். இந்த 2வது வாரம் அநேகருக்கு சுகத்தையும் தருவாரு. அதே சமயம் இட்ஸ் கோயிங் டு பி an anointing service where you receive the power to heal the people. நீங்கள் இன்னைக்கு அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டு போங்க. அநேக வியாதியஸ்தர்களை குணமாக்குங்கள். அவர்கள் கேட்பார்கள், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார்? அப்பொழுது 2 கையையும் வானத்துக்கு உயர்த்தி, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள இயேசு என்று அறிக்கையிடுவீங்கள். வானத்திலும் பூமியிலும் எல்லா நாமத்திலும் மேலான நாமமாய் அவர் நாமம் உங்கள் மூலமாக எல்லா இடங்களிலும் மகிமை அடையும். You will be a vessel. ஐயா, பாஸ்டர் வந்து யாரையும் சுகமாக்க தேவையில்லை. என் நாமத்தை விசுவாசிக்கிறவர்களால் நடக்க வேண்டிய அடையாளங்கள். நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிறீங்களா? then you can heal. நீங்க மற்றவங்களை சுகமாக்கலாம். ஏன்னா சுகமாக்குவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள்ளே வாசம் பண்ணிருக்கிற இயேசு.
ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். சொல்லுங்க ஜீசஸ். He is the one who heals. இன்னைக்கு அந்த பவர், அந்த வல்லமை, அந்த வரம் உங்களுக்கு கிடைக்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். வியாதியஸ்தர்களுக்கும் ஜெபிப்பேன், விசுவாசிகளாகி உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறேன். போதும் மொட்டை பிரசங்கங்களை பண்ணி இயேசுவை நாம் நிரூபிக்காமல் போன நாட்கள் முடிந்து பிரசங்கத்தின்படியே இயேசு இருக்கிறார் என்கிறதை நிரூபணம் செய்கிற நாட்களுக்குள்ளாக கர்த்தர் பெற்றா திருச்சபையை கொண்டு வர்றாரு. இந்த ஊழியத்தில் இணைந்திருக்கிறவர்களை கொண்டு வர்றாரு. இன்னைக்கு ராத்திரி இருக்கிற உங்களை கர்த்தர் அதற்கு சாட்சிகளாய் ஏற்படுத்த போகிறார். ஐயா, யூதயா சமாரியா பூமியின் கடைசி பரியந்தம் வரையிலும் எனக்கு நீங்கள் என்னவா இருப்பீங்க? நான் சொல்றேன், உங்க பட்டணத்தில், உங்க ஊரில், உங்க தேசத்தில், உங்க வேலை இடத்துல, உங்கள் பிள்ளைகள் படிக்கிற இடத்துல, எல்லா இடத்திலும் நீங்கள் குணமாக்குகிற வரத்தோடு அநேக வியாதியஸ்த ஜனங்களை, கண்ணீரில் இருக்கிறவர்களை, வேதனையில் இருக்கிறவர்களை சுஸ்தப்படுத்துவீர்கள். இன்னார் வந்து ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்ல மாட்டீங்க. பாருங்க, இந்த பாஸ்டர் வந்து சுகமாக்குனார் இல்ல. இப்ப பாருங்க, நான் இன்னைக்கு அநேருக்கு ஜெபம் பண்ணும் பொழுது இந்த வியாதி சுகமானதுக்கு யார் காரணம்? ஜீசஸ். அதற்கு கர்த்தர் யாரை பயன்படுத்தினார் என் பேரை சொல்லிடுவாங்க. ஆனா வருகிறது ஒரு எழுப்புதல். யார் யாரை சுகமாக்குனாங்கன்னு தெரியாது. உங்க பெயரெல்லாம் மறைந்து இயேசு என்ற பெயர் மட்டும் வெளிப்படும். ஐயா, யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவர்கள் ஆராதிக்கிற இயேசு எங்களை சுகமாக்கினார். வாலிப பிள்ளைகள் ரெடி ஆகுங்க, பெரியவர்கள் ரெடி ஆகுங்க. நீங்கள் வாஞ்சித்த இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிறவர் உயிரோடு இருக்கிறார். Yes, we have to prove. சொல்லுங்க, we have to prove. நாம் நிரூபிக்க வேண்டும் ஐயா, இயேசு சாதாரணமானவர் அல்ல. Hallelujah. It's enough of preaching. It's a time of demonstration. கிரியை செய்து வெளிப்பட வேண்டிய நாள். அது வெளிப்பட போகிறது. ஆயத்தமா இருப்பீங்க? நான் எழுந்து நில்லுங்கள். I feel a mighty wind. ஒரு பலமான காற்று இந்த இடத்துல வீச ஆரம்பிக்கிறதை நான் உணர்கிறேன். It's a wind of healing. It's a wind of deliverance. இது ஒரு சுகத்தின் காற்று, இது ஒரு விடுதலையின் காற்று. I don't want useless people to walk here and there, look here and there. இது இந்த நேரத்தை பிரயோஜனப்படுத்த தெரியாதவர்களுக்கு இந்த கூட்டம் அல்ல. தயவாய் கண்ணை மூடி, வியாதியோடு வந்திருப்பீங்கன்னா சீரியஸா இயேசுவை நோக்கி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. If you are a believer of Christ, கிறிஸ்துவை நம்புகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருப்பீங்கன்னா close your eyes, ask for the power. வரங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க, வல்லமைக்காக ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு உங்க கையை அவர் நிரப்புவார். உங்க கை இன்னைக்கு அவருடைய கையாய் இணைய போகிறது. எஸ், நடக்கும் ஐயா. தாகம் உள்ளவன் மேல் என் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொன்னவ. உன் இருதயம் பொங்கணும், உன் இருதயம் வாஞ்சிக்கணும். சங்கீதம் 91 சொல்லுது, அவன் என் நாமத்தின் மேல் வாஞ்சையாய் இருந்தபடினால் நான் அவனை விடுவிப்பேன். நீங்க வாஞ்சையா இருக்கணும், வாஞ்சையா இருக்கணும். Don't do simply. வாஞ்சையா இருக்கணும். வாஞ்சையா இருக்கிறவனை விடுவிப்பேன், வாஞ்சையா இருக்கிறவனை சுகமாக்குவேன், வாஞ்சையா இருக்கிறவனை என் வரத்தினால நிரப்புவேன். It's time for you to be thirst. வாஞ்சையா இருக்க வேண்டிய நேரம் ஐயா, தாகமா இருக்க வேண்டிய நேரம். இன்னைக்கு சுகம் இல்லாம இந்த இடத்தை விட்டு போகாதீங்க, விடுதலை இல்லாமல் போகாதீங்க. The Lord Jesus Christ that I preach is still alive.
நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்து இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவர் இன்றைக்கு உன்னை தொடுவார், உன்னை சுகமாக்குவார், உன்னை விடுதலையாக்குவார். அதே சமயம் உன் கைய சுகப்படுத்துற கையா மாத்துவார். புறப்பட்டு போ. இன்னைக்கு இரவோடு உன் மூலமா ஒரு பலத்தை எழுப்புதல் வரும். நான் சிலரை பார்க்கிறேன், அரை கதவை பூட்டி கொண்டு, ஆண்டவரே என்னை பயன்படுத்துங்க ஐயா, யூஸ் மீ லார்ட் என்று கதறின சில பிள்ளைகளை நான் பார்க்கிறேன். ஆண்டவர் இன்னைக்கு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இன்னைக்கு உன்னை நிரப்ப வந்திருக்கிறார். இன்னைக்கு உனக்கு தம்முடைய ஆற்றலை தர வந்திருக்கிறார். You right now move towards front. நகர்ந்து முன்னே வர ஆரம்பியுங்கள். உங்களை இயேசு குணமாக்க வேண்டிய நேரம் இது. எல்லா கை உயர்த்துங்கள். I'm going to pray for you later on. உங்களுக்காகவும் ஜெபிக்க போறேன், உங்களை கர்த்தர் அபிஷேகிக்க. அதுக்கு முன்னாடி இவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான எங்கள் இதயத்தில் தங்கி என்றும் பணிந்து தொழுவோம். ஹல்லேலூயா. Gently in the presence of the Lord. Let the power of Jesus Christ, hallelujah, சுகப்படுத்துகிறவருடைய பிரசன்னம். கூப்பிடுவோமா? ஹல்லேலூயா. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெபத் தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர். பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchong. For prayers 601163921522.